ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். உண்மையாகவே ஒரு சோகத்தோட ஒரு தூண்டி விட்டு ஒரு கேள்வியை போட்டு விட்டேன். நிறைய பேர் கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. உங்களை பர்சனலாக கொமெண்ட்ஸ் பண்ணுவேன். அதோட இந்த வீடியோவை எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கட்டும் பண்ணிட்டு நான் அதை போடுவோம்னு யோசிச்சுனான். தொடர்ச்சியாக போடுவோமா போட வேண்டாமான்ட்டு நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள். அதோடு கூட நாங்கள் பார்த்தோம்னா எங்களுடைய கவலை எதனால் புறப்படுதுன்றதை குறித்து நாங்கள் பார்ப்போம். மிக முக்கியமான விஷயம், நாங்கள் தனிமையை உணர்வோம் சில நேரங்களில். ஏன் அந்த தனிமையை உணர்வோம்னு சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் இழப்புக்கள் நிறைய வருவதால் நாங்கள் தனிமையை உணர்வோம். எந்த இழப்புக்கள், எங்களை பொருள் இழப்பாக இருக்கட்டும், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எங்களை சொந்தங்கள் எங்களை புரிந்து கொள்ளாத நிலைமைகளாக இருக்கட்டும், அல்லது இளைஞர்களுக்கு சொல்லப்போனால் காதல் தோல்விகளாக இருக்கட்டும், உண்மையாகவே அதை நோக்கி அவங்க என்ன செய்வாங்க, சிலாக்கள் தேவதாசை போல தாடியை வளர்த்து அப்படி அவங்களோட காலம் கடந்து போகிற சூழ்நிலையாக இருக்கும். அப்போ நாங்கள் இது இவ்வளத்தையும் என்ன செய்கிறோம், எங்களை மைண்டில் ஏற்றி எங்களை இதயத்துக்கு கொண்டு வந்து எங்களை நாங்களே நாசமாக்குற நிலைமைக்கு நாங்கள் கொண்டு போகிறதால நாங்களே யோசிக்கிறோம். எங்கள் இதயத்தில் ஒரு பாரம் பிரச்சனை இருக்குது. அப்போ நாங்கள் வெளியில் பார்க்க நல்லவர்களாய் காட்டிக்கொள்ள வேணுமானா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள், நிறைய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க. இழப்புகள் வந்திருக்கும், எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைவேறாத நேரத்தில் கஷ்டம் வந்திருக்கும், வீட்டில் நாங்கள் கேட்டிருப்போம் சில காரியங்கள் நிறைவேறி இருக்காது, அதைத்தான் சொல்லி அப்படி எனக்கு எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனாலும் நாங்கள் ஒவ்வொரு ஆக்களும் கடவுள் எங்களை படைத்த நோக்கம், நாங்கள் ஒவ்வொரு ஆக்களும் பெருமதியானவர்கள்ன்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேணும். எங்கள்கிட்ட கடவுள் எங்களுக்கு ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு நோக்கம் தந்திருக்கிறார். வயது போனாக்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, சிறுவர்களுக்கும் சரி, எல்லாருக்கும். சில நபர்கள் நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் ஓடுகிற நேரத்தில், உங்களுக்கு ஒன்று எய்மை வச்சு நோக்கி ஓடுகிற நேரத்தில் நீங்கள் முன்னோறி கண்டு போகலாம். சில அம்மாமாருக்கு சொல்ல போனால், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அடுத்த கட்டம் வளர்த்து அதை கொண்டு வர நோக்கத்தோடு மட்டும் ஓடுங்க. பழையதை யோசித்து ஒரு பிரயோஜனமே இல்லை உங்களோட வாழ்க்கையில். நீங்கள் பழசு எல்லாத்தையும் விட்டு நீங்கள் புதுசாக வர காரியங்களை மட்டும் உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வாங்க. நீங்கள் இரண்டு முகத்தை காட்டுகிறவர்களாக இருக்க தேவையில்லை. யாரும் கண்டா சிரித்து கொண்டும், யாரும் இல்லாத நேரத்தில் தனியாக அழுது கொண்டும் அந்த சூழ்நிலைக்குள்ளால் நீங்கள் போக தேவையில்லை. உங்களை கடவுள் இந்த நிலைமைக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையில் நீங்கள் போக வேணும் என்று சொன்னால், நீங்கள் உங்களை புரிஞ்சு கொள்ள வேணும். உங்கள்கிட்ட இருக்கிற பலவீனத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேணும். அந்த பலவீனத்தை அறிஞ்சு நீங்கள் நடவுங்க, உங்களோட வாழ்க்கை ஜம்முன்னு போகும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய பலவீனத்தை அறியாமல் எங்களுடைய இருக்கிற பிரச்சனைகளை மட்டும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கோம். பிரச்சனை போகட்டும், இனி வார புதிய நாட்களை நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் கடந்து செல்ல வேணும். பழசை நாங்கள் யோசிக்கிறதால திரும்பி வர போகிறதில்லை. புதியதை நாங்கள் யோசிப்போம். உங்கள் துக்கம் எல்லாமே சந்தோஷமாய் மாறும். நீங்கள் கடவுள் பிள்ளைகள், கடவுள் நிமித்தம் நாங்கள் பெருமதியானவர்கள் என்பதை நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஜம்முன்னு போகும். உங்களுடைய இலக்கு நோக்கங்களை அம்மாமாரண்டா, நீங்கள் தாய்மாரண்டா, உங்களோட பிள்ளைகளுக்காக, உங்களோட பிள்ளைகளோட காரியங்களுக்காக உங்களோட இலக்கை அமைச்சு கொள்ளுங்கள். ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு இலக்கு இருக்குது. எல்லா இலக்கையும் நீங்கள் அமைத்து கொள்ளுகிற நேரத்தில் உங்களோட வாழ்க்கை ஜம்முன்னு போகும். அதை நோக்கி நீங்கள் போய்க்க வேறு பிரச்சனைகள் உங்களோட மைண்டை குழப்பாது. ஓகே, தேங்க்யூ. இதே போல் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.